பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, பணத்தையும் தாண்டி நிறைய இருக்கிறது. நீங்க பாட்டு கிளம்பி போயிடுறீங்க, பதறது யாரு? நாங்க தானே அப்படின்னு பிரமாதமா பேசியிருக்கிறாரு. வாங்கம்மா. குரு ஞானாம்பிகா. தீபாவளி திருநாளை ஒட்டி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்களே, நிறைவாக இங்கே கூடியிருக்கிற ராஜை மண்ணின் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே. என்னம்மா ராஜை மண்ணு? ராஜபாளையத்தை நாங்கெல்லாம் சுருக்கமா செல்லமா ராஜைன்னு சொல்லுவோம். அதாவது வீட்டுக்காரமா சுருக்கி கூப்பிடுற மாதிரி. மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணி தலைவர் வந்தார். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு நாங்க படிக்கிறோம், வேலைக்கு போறோம். ஒரு காலத்துல நாங்க வீட்லயே இருந்தோம், உங்களுக்கு சமையல் போட்டோம், நேரத்துக்கு சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். எத்தனை வருஷத்துக்கு தான் இதே வேலையை நாங்க பாத்துட்டு இருக்கிறது? முடிஞ்ச மட்டும். ஏன் நீங்க சமைச்சு பழக வேண்டியதானே? அப்புறம் எது கல்யாணம்? இன்னைக்கு நாங்க அவங்களோட டிபார்ட்மெண்ட் எடுத்து வேலைக்கு போறோம், சம்பாதிச்சு கொண்டு வந்து 1ஆம் தேதியாச்சும் நான் கொடுக்கறோம்ல. நீங்க சமையல் பண்ணி பழக வேண்டியதானே? நீங்க கேட்க வேண்டியதானே? ஆபீஸ்க்கு போன உடனே சாப்பிட்டியாடா செல்லம், உடம்பு பாத்துக்கிறியாடா செல்லம்னு கேட்க வேண்டியதானே? வீட்லயே கேட்டிருக்கலாம்ல, ஆபீஸ்க்கு அனுப்பிதான் கேட்கணுமா? வந்து கவனிக்கிறதுல அப்படி இல்ல இப்படி இல்ல, சேலரி தான் உங்களுக்கு முக்கியம். சாக்ரிஃபைஸ், உங்க சாக்ரிஃபைஸ் பாத்துட்டு தானே இருக்கிறோம். ஏங்க, ஒரு கல்யாண வீட்டுலன்னா 5000 பேருக்கு சமைக்கிறது ஆண்கள், ஒரு ஹோட்டல்ல 1000 பேருக்கு சமைக்கிறது ஆண்கள். ஏன் வீட்டுல இருக்கிற 5 பேருக்கு உங்களால சமைக்க முடியாதா? உங்க திறமை மேல உங்களுக்கே நம்பிக்கை கிடையாதா? என்னம்மா நாங்க சமைக்கணும்ன்றீங்களா? சமைக்க வேண்டியது தானேன்னு கேக்குறேன். இதுக்கு எதுக்குமா இவ்வளவு பிரச்சனை? அவர் எதுக்கு அதுக்கு அந்த விஞ்ஞானியே எலியும் இங்க கூட்டிட்டு வந்தாரு? இதுல வேற இவருக்கு விஞ்ஞானியை தான் கூட்டு வந்தாரு, எலி தானா வந்துருச்சு. அப்படி பெரிய ரிசர்ச், தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி ஒரு கதையை சொல்றேன் பாருங்கன்னு உட்கார்ந்து கதையை சொல்லிட்டு போயிருக்கிறார். இதுல வேற இவரை வச்சு காப்பாத்துறதே பெரிய விஷயம். வீட்டம்மா மென்டல் சிக்னஸ் 40 வயசுக்கு மேல உங்க வீட்டம்மா உங்களை கல்யாணம் பண்ண அன்னைக்கே வந்திருக்கும். அது எது அவருக்கா இவங்களுக்கு? அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும். இவரையும் வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்குது. அந்த அம்மா வீட்டுல போய் கேட்டால தெரியும். குழந்தைய வளர்க்கறது யாரு? ஏன் நீங்க வளர்க்க வேண்டியதுதானங்க? பெத்து போட்டா பிள்ளைய பார்க்க வேண்டியதுதானே? சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வாங்க, கவனிங்க. எத்தனை விதமா நாங்க எங்க உண்மையை சொல்லுங்க, இங்க எத்தனை வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க. சம்பளத்துக்காக மட்டுமா வேலைக்கு போறோம் சொல்லுங்க? ஒரு பெண்ணுக்கான அடையாளமும் அங்கீகாரமும் கிடைச்சதே வேலைக்கு போன பிறகுதானங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க கேக்குற? ஒரு வருஷத்துக்கு ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா என்ன செஞ்சான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒரு 3 லட்சம் இட்லி அவிச்சா, 2 லட்சம் தோசை ஊத்துனா, 600 படி அரிசி வடிச்சா, பாத்திரம் தேய்ச்சா, துணி துவைச்சா, வீடு பெருக்குனா, தொடச்சா. இதானுங்க அடையாளமா இருந்துச்சு. 3 லட்சம் இட்லியா? நான் கணக்கு போட்டேன். 365 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 5 பேருக்கு இத்தனை இட்லின்னா எத்தனை லட்சம் இட்லி அவிச்சிருக்கு? ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல 20 இட்லி, 365 நாள், இன்ட்டு ஒரு 30-50 வருஷம். கஷ்டம் தான். நீங்க பெண்கள் எல்லாம் கும்பிடணும்யா. என்ன அடையாளம் கொடுத்திருந்தீங்க? அடுப்பங்கிற வேலை மட்டும் தானங்க அவளோட அடையாளமாவே இருந்துச்சு. அவளுக்கு விலாசமே கிடையாது, எந்த முகவரியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணுக்குள்ள இருந்து ஒரு ஆசிரியர், ஒரு மருத்துவர், ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ங்கிற ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. அப்படின்னு ஆதார் கார்டு கூட கொடுத்திருக்காங்க. அது எல்லாருக்கும் தாங்க கொடுத்திருக்காங்க. இல்ல அதுவும் முக்கியமா. ஆதார் கார்டு இல்லைன்னா ஊருக்கே போக முடியாது. அப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்ததே பெண்களுக்கு இந்த வேலைங்கிற விஷயம் தானே. அங்கீகாரம் ஏதாவது கொடுத்தாங்களா? சம்பாதிச்சு கொடுத்தா வீட்டுல காய்கறி வாங்கி போட்டா சமையல் பண்ணுவாங்க. அதுல இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. 2 சட்டியில என்ன வித்தியாசம் உட்கார்ந்து 6 வித்தியாசம் பார்த்துட்டு இருப்பாரு அவர். அது எதுக்குமா 2 பெண்களை போய் சமைக்க வைக்கணும்? எங்க சமைச்சாங்கன்னு தெரியல. சமைக்க வச்சாராமா. அதுல இது மனமா அது மனமா, எது குணம் எது திடம். ஆனா மனநிலையை தான் முக்கியம். இப்ப இந்த வருஷத்துக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு ரொம்ப அவசியம். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? முடிவெடுக்கிறதெல்லாம் யார் எடுத்தாங்க? ஆண்கள் தானங்க எடுத்தாங்க. இப்ப ஒரு வீட்டுல 2 மருமக இருக்கா. ஒரு பொண்ணு வேலைக்கு போகல, இன்னொரு பொண்ணு வேலைக்கு போறான்னு வைங்களேன். மாமியாரே என்ன யோசிப்பாங்கன்னா, முதல் மருமக வேலைக்கு போகல, ஆனா தெளிவா இருந்தாலும் கூட 2வது மருமக வேலைக்கு போனா 2 வார்த்தை கேட்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வெளியே தெருவுக்கு போற பிள்ளைமா 4 விஷயம் நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கும், எதுக்கும் 2வது மருமகளை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேங்கிற ஒரு முக்கியத்துவம்
வீடுகளுக்குள்ளே பெண்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா இந்த அங்கீகாரம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தானங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் முதல்ல பெண்களுக்கு இருந்துச்சா? வீட்டுல மட்டுமே இருக்கும் போது சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் அந்த கதவுக்கு பின்னாடியே இருக்கணும். ஒரு காலத்துல அப்படிதானே இருந்தாங்க. ஒரு கருவேப்பிலை பக்கத்து கடையில போய் வாங்குறதா இருந்தா கூட அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க தான் போகணும். நண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நண்டை தான் அனுப்பி விடுவாங்க. அவனை கூட்டிட்டு போகணும். ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு தபால் வந்துச்சுன்னா, இப்ப இல்ல, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு தபால் வந்துச்சுன்னா கூட அதை அப்படியே பொத்தி வச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரர் எப்படா வருவாரு, அவருதான் வந்து அத ஓபனிங் செரிமனி எல்லாம் பண்ணணும். ரிப்பன் கட் பண்ணி அதை பிரிச்சு படிச்சு பதில் எழுதுறது. அந்த அளவுக்கு பொத்தி பேருக்கு பொண்ணுங்க படிச்சாங்க. ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிச்சாங்க. எதுக்கு? ஒரு கௌரவத்துக்கு படிப்பு. வேலைக்கு அனுப்புனாங்களா? கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இந்த வேலைக்கு போகணும்னா இன்ன படிக்கணும்னு சொல்லி நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய வளர்ச்சிங்க. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு இந்த காலத்துல நர்சிங் வேலை, நர்ஸ் வேலைக்கும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாகவும் பெண்கள் தான் நியமிக்கப்படணும்னு ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த வளர்ச்சி எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இல்லீங்களா? ஒண்ணும் இல்ல, நம்ம இயல்பான பெண்களுடைய வாழ்க்கையை விட்டுறலாம். ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணா இருக்காங்கன்னு வைங்களேன், பார்வை இல்லாம, பேச முடியாம, கை கால் நடக்க முடியாம ஊனமுற்ற பெண்ணா இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த கணவனை இழந்த பெண்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல பார்த்தோம்னா தெரியும். அந்த பொண்ணு வீட்டுல வந்து உள்ள தையல் மிஷின் இருக்கும், இல்லாட்டி வெளியில ஒரு அடுப்பு ஆப்பக்கடை, ஆயாவாகிற வரைக்கும் அந்த பொண்ணு ஆப்பக்கடையை வச்சுதாங்க பொழைக்கணும். 3 லட்சம் இட்லி அவிச்சு ஆகணும். அதுல அந்த பொண்ணு அதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் உதவி பண்ணிருப்பாங்க, சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ. அவங்களுக்கு காலம் முழுக்க அந்த பொண்ணு குடும்பத்தோட அடிமையா இல்லைங்க இருக்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. வேலைக்கு போற காரணத்தினால தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் நல்ல விதமா பாத்துக்க முடியுதுன்னு சொன்னா இந்த தன்னம்பிக்கையை கொடுத்தது எதுன்னு சொன்ன வேலை தானே. இன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் பார்வையற்ற பெண் சப் கலெக்டர் ஒரு பெண் வந்திருக்காங்க திருவனந்தபுரத்துல சொன்னா, பிரெஞ்சல் பட்டிங்கிற ஒரு பெண் பொறுப்புல அமர்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பொண்ணு பார்வை இல்லாத பொண்ணு ஒரு பொறுப்புல இருந்து அந்த நகரத்தையே அந்த பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, வளர்ச்சி பாருங்க. படிச்ச படிப்புக்கு நம்ம வேலை பார்க்கறோங்கிறது எவ்வளவு பெரிய தன்னிறைவு தெரியுங்களா? எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. முதல்ல பெண்கள் பணம் சம்பாதிக்கல, முதல் விஷயம். அடுத்து செலவு பண்ணக்கூடிய சுதந்திரமே கிடையாது. ஒரு அவ வச்சுக்கிற பொட்டுக்கு, பூவுக்கு, ஒரு ஹேர் பின்னுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுக்காரர் முன்னாடி போய் நிக்கணும். தம்பி ஏதோ ஒண்ணு வீட்டுல வந்து ஒரு செலவு வருது, அக்கா எனக்கு கொஞ்சம் காசு இருக்கான்னு கேட்டா வீட்டுக்காரர் முன்னாடி, எஜமான முன்னாடி நிக்கிற தொழிலாளி மாதிரி போய் கை கட்டி நிக்கணும். குடுக்கற ஆளா இருந்தா சரியா போச்சு. இந்த எதிரணி மாதிரி ஆட்களா இருந்தா என்ன பண்ண முடியும்? இதுல எடுக்கிற ஆளுங்க. அதனாலதான் இந்த கடுகு டப்பால, முளகு டப்பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இருக்கிற காசை, சிறுவட்டு காசெல்லாம் எடுத்து கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கிறாங்க, சேவிங்ஸ் போட்டு வைக்கிறாங்க. என் பிள்ளைக்கு படிப்புக்கா நான் கொடுக்கறேன், வீடு கட்டணுமா ஆளுக்கு ஒரு பேங்க்ல லோன் போடுவோம் நான் கொடுக்கறேன், எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணுமா நான் கொடுக்கறேன், மாமியார் மாமனாருக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கஷ்டம் இல்ல, மத்ததெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். மாமியார் மாமனாருக்கு செய்வாங்கயா, நல்லது, நல்ல பிள்ளைங்க. இந்த மாதிரி ஆட்கள் இடைஞ்சல் பண்ணாம இருந்தா, ஒழுங்கா இருந்தா எல்லா பெண்களும் செய்வாங்க. அதுக்கு இவர் தான் இடைஞ்சல் பண்ணாரு. இல்ல, அவரு குட்டையை குழப்பறதெல்லாம் இவங்கள மாதிரி ஆட்கள் தானே. 2 பேரையும் சமமா பார்த்தா இவர் தானே சொன்னாரு, சமமான பார்வை பெண்கள்கிட்ட இல்ல வேலைக்கு போன பிறகு அப்படின்னு சொன்னாரு. அப்படி எல்லாம் கிடையாது. மாமியார் மாமான இவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா உங்க அப்பா அம்மாவுக்கு நானும் கண்டிப்பா கொடுப்பேன் இல்லைங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி அது இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. இத சொல்லுங்க. எல்லா விதத்திலையும் நாம எல்லாத்தையும் விடுங்க, வயதான பிறகு யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய தேவையில்லை. ஒரு பென்ஷன்ங்கிற பணத்தை வாங்கிட்டு அது வயசான பெண்களை போய் பாருங்க, அவங்களுக்கு தேவைகள் ரொம்ப கம்மி தான். அந்த பணத்துல மிச்சம் புடிச்சு பேரனுக்கோ பேத்திக்கோ தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்குன்னு சொன்னா இந்த வளர்ச்சிங்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிங்க. ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய, வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை என்னைக்காவது நீங்க பெண்கள்கிட்ட கொடுத்திருக்கீங்களா? முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை என்னைக்காவது கொடுத்திருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு இருக்குங்க. அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை அடுப்படியை கவனிச்சா போதும்னு மட்டுமே அங்கேயே நிறுத்தி வச்சிருந்த காலம் மாறி இன்னைக்கு வீட்டு நிதி நிர்வாகம் மட்டுமில்லாம நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தையே பெண்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலத்துல வந்த பிறகு பெண்கள் இன்னும் பெண்கள் நல்லா கைதட்டலாம்ல. நிதி அமைச்சரே பெண் தான். எந்நேரமா அவங்க மைக்ல பேசிக்கிட்டே இருக்காங்க.
அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு வந்த பிறகு இன்னும் இவர் பெண்கள் வேலைக்கு போக கூடாது, வேலைக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாடி வாழ வேண்டிய மனுஷன் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சரிம்மா, பாவமா இருந்தாரு.